Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம PGTRB ஓட previous year question paperல இருந்து next set of questions பார்க்க போறோம் with explanation ஓட. So explanation ஓட கேக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க படிக்கிறது questions வந்து புரியும் எந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதனால தான் explanation ஓட கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டுருக்கோம். ஆல்ரெடி நீங்க part 1 வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படினா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் நீங்க பார்க்கலனா நான் கீழ description boxல லிங்க் கொடுக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி Telegram லிங்க்லயும் free quiz போயிட்டு இருக்கு. everyday 5 quizzes. So அதுல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கொடுக்கிறேன். So now let's move on to the questions. So first 20 questions வந்து அந்த first partல இருக்கு. இன்னைக்கு வந்து 25 questions பார்க்கறோம். Next 25 questions வந்து பாத்தீங்கன்னா part 3 வீடியோல பார்க்கலாம். So 2001 question paperல பாத்தீங்கன்னா totally 70 questions. அத வந்து இன்னொரு வீடியோவோட finish பண்ணிடலாம். So who wrote the novel Nectar in a Sieve? So அந்த நாவல் யார் எழுதினாங்கன்னா கமலா மார்க்கண்டேயா. இந்த நாவல் வந்து 1954ல வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து இதனுடைய செட்டிங் வந்து இந்தியா தான். இதுல எந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா இன்டென்ஸ் அர்பன் டெவலப்மெண்ட் வந்து அந்த பீரியட்ல இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த நாவல் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து not that I loved Caesar less but that I loved Rome more. These are the words of Brutus. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜூலியஸ் சீசர்ல ப்ரூட்டஸோட அந்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீச் ஆண்டனிக்கு முன்னாடி ப்ரூட்டஸ் வந்து சீசரை ஏன் கொன்ன அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் சொல்வார் இல்லைங்களா, அந்த ரீசனில் வந்து இந்த லைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டனி வந்து சீசர் வந்து எப்படிப்பட்டவர், ப்ரூட்டஸ் வந்து அம்பிஷியஸ் மேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நெக்ஸ்ட் வந்துட்டு who is the founder of the modern school of Indo-Anglican poetry? ஸோ ஃபவுண்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டெரோசியோ. ஆக்சுவலாக இவர் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு இந்தியன் போய்ட் தான். இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி லூயிஸ் விவியன் டெரோசியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் டேஸ்ட், சான்ஸ் எவ்ரி திங், தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸ்போக்கன் பை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஜாக்வஸ். எந்த ட்ராமாலன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ லைக் இட் பை ஷேக்ஸ்பியர். அந்த ட்ராமாவில் இந்த வேர்ட்ஸை வந்து ஜாக்வஸ் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து சம் ஆர் பார்ன் கிரேட், சம் அச்சீவ் கிரேட்னஸ், த்ரஸ்ட் அப்பான் தெம், தீஸ் லைன்ஸ் அக்யூர் இன் 12th நைட்டில். ஸோ 12th நைட்டில் பார்த்தீங்கன்னா மல்வோலியோன்றது வந்து ஒரு ஃபூல் மாதிரி வருவாங்க. அந்த மல்வோலியோவுக்கு வந்து மரியா அப்படின்றவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதுவாங்க. ஒலிவியா எழுதுகிற மாதிரி மரியா வந்து எழுதுவாங்க. அந்த லெட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் இருக்கும். சம் ஆர் பார்ன் கிரேட், சம் அச்சீவ் கிரேட்னஸ், த்ரஸ்ட் அப்பான் தெம் அப்படின்ற ஒரு லைன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன். இந்த லைன் வந்து எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் பைரனோட டான் ஜுவான் அப்படின்ற ஒரு போயமில் வந்து வந்திருக்கு. ஸோ பைரனை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ போன இதுலேயே வந்து பார்த்தோன்னா நான் ஒரே நாளில் தூங்கி எழுந்திரிச்சோடனே நான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த லைனும் வந்து 2001 கொஷின் பேப்பரில் தான் கேட்டிருந்தாங்க. அது வந்து எந்த போயமில் இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஸோ வெரி குட். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பிளேக்ஸ் songs of innocence is about the joys of childhood in a natural and protected world, the pastoral world. ஸோ இதை ரெண்டுத்தை பற்றியுமே சொல்லும் அப்படின்றதுனால போத் A and B. ஸோ நார்மலி வந்து நம்ம கொஷின் பேப்பரை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபஸ்ட் ஆன்சரே நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதை டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு அடுத்த கொஷனுக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 4 ஆன்சரையும் பார்த்துட்டு அதில் ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து தப்பாகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சே இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம். அந்த இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 ஆன்சரை படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆன்சரே கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுனாலும் மிச்சம் இருக்க ஆன்சரை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 1789ல் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்த பீரியடில் தான் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 1789ல் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்தது. பிளேக்கோட சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இவங்களில் பார்த்திங்கன்னா பிளேக், கிரே அண்ட்
காலின்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து ப்ரீ ரொமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரொமான்டிக் பீரியடுன்றது 1798 வேர்ட்ஸ்வர்த்தோட லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் ரொமான்டிக் பீரியட். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிரே வந்து அந்த எலிஜி ஆன் த கண்ட்ரி சர்ச் யார்டு, அதுக்கப்புறம் வந்து காலின்ஸோட போயம்ஸ் அண்ட் பிளேக்கோட போயம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டு நேச்சர் அதை பேஸ் பண்ணி இருந்தது. அதனால் அது அவங்கள வந்து ப்ரீ ரொமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் கூடவே சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத ரெண்டுத்தையும் 1794 திருப்பி பப்ளிஷ் பண்ணாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், can it be said that Dr. Johnson's attitude in the lives of the English poets is judicial in evaluating the poets? ஸோ டாக்டர் ஜான்சன் பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, ஒன்று வந்து டிக்ஷனரி 1755 வெளிவந்தது. நெக்ஸ்ட் வந்து த லைவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேஸையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு இதில் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பார். அதில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு அந்த ப்ரிஃபேஸ், இது மூணுமே வந்து அவரோட ரொம்ப மேஜர் ஒர்க்ஸு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா த லைவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு போயம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த போயம்ஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த புக் பப்ளிஷ் பண்ணுற கம்பெனி வந்து இவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்க சொன்னாங்க. பட் இந்த புக்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ ப்ரிஃபரேஸ் மாதிரி எழுதுனதே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வால்யூம்க்கு வந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு இவர் எழுதியிருப்பார். இதில் வந்து டோட்டலி 52 போயட்ஸை பற்றி அவர் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாரு. அந்த நம்ம லைவ்ஸ் பயோகிராஃபி சொல்லலாம், பயோகிராஃபியை வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிறந்தது, எல்லா போயட்டுக்குமே இதே இதுதான் பேஸ் பண்ணியிருப்பார். அவங்க பிறந்தது வளர்ந்தது, செகண்ட் வந்து அவங்களோட ஒர்க்ஸு, தேர்ட் வந்து அவங்களோட பொயட்டிக் ஸ்டைலு, இது மூணுத்தையுமே பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா மில்டனை பற்றியும் கிரேவை பற்றியும் ரொம்பவே அவங்க போயம்லாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். இதில் வந்து அவரோட சொந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் எஸ். நெக்ஸ்ட் கொஷின், ஹெல் இஸ் அ சிட்டி மச் லைக் லண்டன், ஹூ ரோட் திஸ்? இது வந்து பிபி ஷெல்லியோட ஒரு பொயத்துலேருந்து எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கிறது 2001 கொஷின் பேப்பரில் லைன்ஸ் கொடுத்து அது யார் சொன்னது இல்லை எந்த போயட் எழுதுனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த போயட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயமோட லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த என்னென்ன போயம்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு படிச்சிருந்தாலே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பட் 2001 கொஷின் பேப்பரில் மட்டும்தான் இவ்வளோ இதாக கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து வர கொஷின் பேப்பர்ஸில் எதுலேயுமே இப்படி ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் வந்து சிலபஸ்லேயே கிடையாது, அவங்களோட ஒர்க்ஸ் வச்சு பேஸாக வச்சு தான் எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒர்க்ஸ் பேஸாக வச்சு வந்து 2001 தான் மேஜர் ஆஃப் கொஷின்ஸ் இருந்தது. அடுத்தடுத்து வர இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் அதிகமாக கேட்கல. நெக்ஸ்ட் 30th கொஷின், த ப்ரீ ரொமான்டிக்ஸ் வேர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த மிடில் ஏஜஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீ ரொமான்டிக்ஸ் வந்து கிரே, காலின்ஸ், கூப்பர், பிளேக் இவங்கெல்லாம் வந்து ப்ரீ ரொமான்டிக்ஸில் வருவாங்க. அவங்கெல்லாம் மிடில் ஏஜஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு. மிடில் ஏஜஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1150 1500 வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த மிடில் ஏஜஸில் வந்து நம்மளுக்கு சாசரோட ஏஜ் வரும், ஏஜ் ஆஃப் ரிவைவல் வரும். பட் ப்ரீ ரொமான்டிக்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா லேட் 18th செஞ்சுரியில் இருக்காங்க. அவங்க அந்த மிடில் ஏஜஸில் தான் வந்து நார்மலாக வந்து இங்கிலீஷ் வந்து எழுதவே ஸ்டார்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஞ்சு, இட்டாலியன் அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி தான் எழுதுனாங்க. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நோ, ஏன்னா ப்ரீ ரொமான்டிக்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அவங்க வந்து நேச்சரை பற்றி தான் மோஸ்ட்லி எழுத ஆரம்பித்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ் இவங்கெல்லாம் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொமான்டிக் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31, ஹூ இஸ் த ரைட்டர் ஆஃப் காட் மேட் த கண்ட்ரி அண்ட் மேன் மேட் த டவுன்? இது வந்து ரொம்பவே ஃபேமஸான லைன். இதை எழுதியிருக்கிறது வந்து வில்லியம் கூப்பர். ஸோ ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கூப்பர், அதில் கவுப்பர் அப்படின்ற மாதிரி ஸ்பெல்லிங் இருந்தாலும் வில்லியம் கூப்பர். ஸோ இது வந்து இந்த போயமோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா காட் மேட் த கண்ட்ரி, போயமோட பேரே வந்து காட் மேட் த கண்ட்ரி, அதோட ஃபர்ஸ்ட் லைன் தான் வந்து இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஒர்க் ஆஃப் சாசர்? ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சாசரோட ஒர்க்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்பவே கம்மி. ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் மட்டும்தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 24 டேல்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு ப்ரொலாக் இருக்கும். அது ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க்கு. இது மட்டும்தான் சாசர் எழுதினது. மீதி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே நாவல் பேஸ்டாக வரும். ஸோ சாசரோட ஒர்க் வந்து ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நாவல் ஆஃப் ஆர்கே நாராயண். ஸோ ஆர்கே நாராயணோட ஃபர்ஸ்ட் நாவல் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து UGTRBயில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு ஸ்மால் பாய் 10-year-old பாய் சுவாமியை வந்து பேஸ் பண்ணி அந்த நாவல் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே நாராயணன் வந்து இதுக்கு வச்ச பேர் வந்து சுவாமி அண்ட் டேட். இதில் சுவாமிக்கு வந்து ஒரு நேம் கொடுப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து, டேட். ஏன்னா டேட்டுன்றது ஒரு கிரிக்கெட் பிளேயரை பற்றி, சுவாமி வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுறான் அப்படின்றதுக்காக அவனுக்கு டேட்டுன்னு கொடுப்பாங்க. ஆர்கே நாராயணன் வந்து உண்மையாலுமே இதுக்கு வச்ச பேர் வந்து சுவாமி த டேட் அப்படின்ற மாதிரி தான் வச்சார். பட் இது வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக இவரோட ஃப்ரெண்ட் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்தவர் அவருக்கு வந்து அமுச்சிருப்பார். அவருக்கு அமுச்சு இது எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டோட கூட இருந்த கிரஹாம் கிரீன் அப்படின்ற ஒரு ஆத்தர், நம்ம இங்கிலாண்டில் இருக்க இங்கிலீஷ் ஆத்தர் வந்து அதை படிச்சுட்டு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு வந்து நம்ம வேற பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு வைப்பாரு. அதை எதை பேஸ் பண்ணினா ருட்யார்ட் கிப்ளிங் இருக்காங்க இல்லையா, அவர் தான் வந்து இங்கிலாண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கினவர். அவரோட ஐ திங்க் ஸோ ஸ்டால்கி அண்ட் கோ, ஸ்டால்கின்னு தான் நினைக்கிறேன், பட் ஐ எம் நாட் ஷுர், ஸ்டால்கி அண்ட் கோ, அதாவது ஸ்டால்கி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டால்கி அண்ட் கோன்னு ஒரு இது வச்சுருப்பாரு, நாவலோட நேம் வச்சுருப்பாரு. அந்த நாவல் வந்து ரொம்ப பயங்கரமாக ஹிட் ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதே சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ கிரஹாம் கிரீன் தான் வந்து சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதனால் வந்து ஆர்கே நாராயணன் என்ன சொல்லுவார்னா, கிரஹாம் கிரீனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இப்போ வந்து சுவாமி வந்து அந்த ரிவர் தேம்ஸ் கிட்ட இருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு லைன் எழுதி அவரோட தேங்க்ஸ் வந்து சொல்லியிருப்பார், அவரோட தேங்க்ஸ் கிவிங் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து ஹூ ரோட் த ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தாமஸ் கிட். நான் ஆல்ரெடி வந்து யூனிவர்சிட்டி விட்ஸை பற்றி ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், பேஸ்ட் ஆன் 3 important ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக். ஸோ அது இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ தாமஸ் கிட்டோட த ஸ்பானிஷ் ட்ராஜடி, மற்ற எல்லா ஒர்க்குமே அவர் இன்னும் சில ஒர்க்ஸ் எழுதுனதாக இருக்குது, பட் அந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து மிஸ் ஆகிடுச்சு. மெயினாக அவரோட ஒர்க்குன்னு இருக்கிறது ஸ்பானிஷ் ட்ராஜடி. இது வந்து செனேக்கன் ட்ராஜடியை வந்து பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். செனேக்கன் அப்படின்றவர் வந்து செனேக்கா அப்படின்றவர் வந்து ஒரு இட்டாலியன் ரைட்டர். அவரோட ட்ராஜடிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிவெஞ்ச், மர்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 or 13 நினைக்கிறேன், 13 மர்டர்ஸ் ப்ளஸ் சூசைட், இது எல்லாமே வந்து அந்த இதில் இருக்கும். அண்ட் இதை வந்து ப்ளே வித்தின் ப்ளேன்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு மாடலாக வச்சுட்டு தான் ஷேக்ஸ்பியர் வந்து ஹேம்லெட் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் வந்து இது ரெண்டுத்துக்குமே, ஹேம்லெட்டுக்கும் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடிக்கும் வந்து ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஸ்பானிஷ் ட்ராஜடி. நெக்ஸ்ட் வந்து த ட்ராஜிக் ஃப்ளா இன் மேக்பெத். த ட்ராஜிக் ஃப்ளா இன் மேக்பெத் வந்து ஆம்பிஷன், இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து நம்ம இன்னொன்று அரிஸ்டாட்டல் வேர்டில் சொல்லணுன்னா ஹமார்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து என்னென்னா ட்ராஜிக் ஃப்ளா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அது வந்து ஆம்பிஷன். ஸோ அவர் சொல்லியிருப்பார் அரிஸ்டாட்டல் வந்து எல்லா ட்ராஜடிலையுமே ஒரு ட்ராஜிக் ஃப்ளா, ஒரு ஹமார்ஷியா இருக்கணும். அதாவது ஒரு ஹீரோ வந்து அவனுக்கு உள்ளேயே இருக்கிற கேரக்டராகவும் இருக்கலாம், அது இல்லாத கேரக்டராகவும் இருக்கலாம். ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு இதை வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே அவர் மாறிடுவார், ஒரு குட் டு ஈவிலாக மாறுவாங்க. அதுதான் வந்து அந்த ஹமார்ஷியா. அது வந்து இது ஆம்பிஷன். Who was the first poet laureate of England? ஸோ ஃபர்ஸ்ட் poet laureate of England வந்து ட்ரைடன். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பொயட் லாரேட்டாக, ஒரு அஃபிஷியல் பொயட் லாரேட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே வந்து அன்அஃபிஷியலாக சம் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க, பட் அஃபிஷியலி பொயட் லாரேட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது வந்து ட்ரைடனு தான். நெக்ஸ்ட் வந்து த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கிரிட்டிக் டு பேஸ் ஹிஸ் லிட்ரரி கிரிட்டிசிசம் ஆன் ஃபிலாசபிக்கல் பிரின்சிபல் வாஸ். ஸோ ஃபிலாசபிக்கல் பிரின்சிபலை பேஸ் பண்ணி யார் எழுதியிருக்காங்க, ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணி யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்ரிட்ஜ் தான். அவரோட பயோகிராஃபியாக லிட்ரரியால் ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணி இது இப்படி தான் நம்ம இப்படி இமேஜினேஷன் பண்ணால் தான் இப்படி ஒரு போயம் வரும் அப்படின்ற மாதிரி எழுதினது வந்து கோல்ரிட்ஜ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ரிப்ளை மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க. சிட்னி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ட்ரைடன் ஆகட்டும். ட்ரைடன் வந்து நம்ம ப்ரிஃபேஸ்
ப்ரிஃபேட்ரி மேன்னு சொல்லுவோம். ஏன்னா அவரோட ஒர்க் நிறைய எல்லாத்துலேயுமே வந்து ப்ரிஃபேஸில் வந்து அவர் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த ஒர்க் என்ன, அதில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு நார்மலி ஒரு எப்பிக் மாதிரி எழுதுறாருன்னா அந்த எப்பிக் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ப்ரிஃபேஸில் கொடுத்துருப்பாரு. அதனால அவரை வந்து ப்ரிஃபேட்ரி மேனுன்னு சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே வந்து அவரோட ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இருந்ததே தவிர ஃபிலாசபிக்கலாக இதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எழுதினதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால்ரிட்ஜ் தான் அவரோட பயோகிராஃபியா லிட்ரரியால். நெக்ஸ்ட் வந்து the term objective correlative was introduced by T.S. Eliot in his Hamlet and his Problems. ஸோ மெயினான டேர்ம்ஸ் வந்து டிஎஸ் எலியட் வந்து யூஸ் பண்ணது வந்து அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ். இது எந்த ட்ராமாக்காக யூஸ் பண்ணியிருப்பாருன்னா ஹேம்லெட்டுக்காக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஹேம்லெட்டில் வந்து என்னென்னலாம் வந்து தப்பு இருக்குது, ஒரு சிலதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். நிறைய வந்து குறை சொல்கிறாங்க. ஏன்னா ஹேம்லெட் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அது ஒரு சிலது மட்டும்தான் இதாக இருந்தது, மற்றதெல்லாம் எப்படி குறை இல்லை அப்படின்றதுலாம் வந்து இந்த இதில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் த ஹீரோயின் ஆஃப் ஆர்கே நாராயண்ஸ் த கைட். ஸோ இதில் வந்து த கைட் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோசி. இதில் வந்து இந்த நாவலில் வந்து ராஜ் அப்படின்ற ஒருத்தரோட ஸ்டோரியும் ரோசி அப்படின்ற ஒருத்தரோட ஸ்டோரியும் இருக்கும். ஸோ இந்த ரோசி யாருன்னு பார்த்தீங்கன்னா த ரெப்ரஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் அ வெல்தி ஆர்கியாலஜிஸ்ட். நெக்ஸ்ட் த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப். ஸோ ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டியை நம்ம எந்த ஏஜோட சொல்லுவோம்னா த ஏஜ் ஆஃப் ஜான்சனை சொல்லுவோம். ஏன்னா அந்த ஏஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரி வந்தது. ஒரு வேர்டோட கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்றது வந்து அந்த டிக்ஷனரியை பார்த்து அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வரைக்குமே வந்து மாற்றி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கரெக்டான ஸ்பெல்லிங் இது பண்ணார். அதே மாதிரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க, சென்சஸாக கொஞ்சம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாசரில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷேக்ஸ்பியரில் வந்து மெயினாக வந்து ட்ராமாவுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா மில்டன் வந்து பேரடைஸ் லாஸ்ட் அந்த இதில். அதுக்கப்புறம் ட்ரைடன் போப்பு வந்து நியோ கிளாசிக்கல் ஏஜ்னு ஏற்கனவே இருந்த கிளாசிக்கல் பீரியடை வந்து ரீக்ரியேட் பண்ணுன்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. போப்புக்கு அப்புறமா வந்தது தான் வந்து ஏஜ் ஆஃப் ஜான்சன். இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சனை தான் வந்து ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினான ரீசன் வந்து டிக்ஷனரி வந்தது, ப்ளஸ் அந்த ஏஜில் தான் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி எல்லாருமே வந்து ரைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் 41st question. Who wrote the following lines? Heard melodies are sweet, but those unheard are sweeter. அதை யார் எழுதியிருக்காங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கீட்ஸ். ஸோ த கிரீஷியன் ஓட் ஆன் த கிரீஷியன் ஏர்ன் அப்படின்ற ஒரு போயம் ஓடில் எழுதியிருப்பார். இன் விச் போயம் ஆஃப் டென்னிசன் டூ யூ ஃபைண்ட் திஸ் லைன்? டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்ட். எந்த இதில்னா போயம்லனா உலிசஸ் அப்படின்ற ஒரு போயமில். நெக்ஸ்ட் வந்து த ஸ்காலர் ஜிப்சி பை மேத்யூ அர்னால்ட் இஸ் அ பேலட். அது வந்து ஒரு எலிஜி கிடையாது, நரேட்டிவ் போயம் கிடையாது, தட் இஸ் அ பேலட். ஸோ ஜிப்சின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு குறவன் குறத்தி பற்றி. ஒரு குறவன் குறத்தி வந்து எவ்வளோ ஒரு ஸ்காலராக அந்த மாதிரி இருக்கிறது அந்த பேஸ் பண்ணி தான் அந்த போயம் எழுதியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ பேலட். நெக்ஸ்ட் வந்து த போயம் பிளெஸ்ட் டேம்சல் வாஸ் ரிட்டன் பை டிஜி ரோசட்டி. டிஜி ரோசட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் போயட்ஸ் இருக்காங்க. லேக் போயட்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ், மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ், விக்ஸ், டோரிஸ், அதுக்கப்புறம் ரொமான்டிக் போயட்ஸ், இந்த மாதிரி நிறைய குரூப்பான ப்ளூம்ஸ்பெரி குரூப் இருக்குது. இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய குரூப்பாக போயட்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து டிஜி ரோசட்டி அப்படின்றவர் வந்து ப்ரீ ரெஃப்லெக்ட் பிரதர்ஹுட் அப்படின்ற ஒரு குரூப்போட ஃபவுண்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் ஃபார் ஆர்ட்ஸ் சேக் அப்படின்ற ஒரு இதோட ஏஸ்தட்டிக் மூமெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி இது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின். Wordsworth died in, sorry அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, டைப் எரர். Wordsworth died in the year 1850. ஸோ 1843 வந்துட்டு அவர் வந்து போயட் லாரேட்டாக வராரு. அதுக்கப்புறமா 1850 அவர் 7 years தான் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் 1850 அவர் இறந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டென்னிசன் வந்து அந்த பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணுறாரு. ஸோ 1850 வேர்ட்ஸ்வர்த் இறக்குறாரு, டென்னிசன் வந்து போயட் லாரேட்டாக மாறுறாரு. அதே இயரில் தான் டென்னிசனோட இன் மெமோரியம் அப்படின்ற ஒரு இட்ஸ் an elegy அதுவும் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.